அந்த ரேடாரில் பார்த்தீங்கன்னா ஜோர்டான் மற்றும் குவைத், சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வச்சிருக்கிற பெரிய ரேடார். அதோடைய பெயர் AN/TPY-2. ஓகே. இதை காலி செஞ்சுட்டாங்க. ஓகே. யாரு? ஈரான். இது நம்ம நேயர்களுக்காக தான். AN/TPS 59 பஹ்ரைன்ல அதையும் காலி செஞ்சுட்டாங்க. அது செயல்பட இல்லை. ஓகே. அதே மாதிரி F-80 ஹார்னட் விமானம் காலி. ஓகே. அதே மாதிரி F-15 3 ஈகிள் ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொன்னாங்க பாருங்க. ஆமா, அதுவும் காலி. குவைத்ல. சரி. அதே மாதிரி உளவு ஒரு விமானம் 300 கோடி உளவு விமானம் 250ல இருந்து 300 கோடி. அதுல 16 MQ-9 ஷட் டவுன் காலி பண்ணி இருக்கிறாங்க. டோட்டல் பில்லு இதெல்லாம் சேர்த்து FERI சொல்லுது 20 பில்லியனை தாண்டி போகுது. 2 லட்சம் கோடிக்கு மேல இது மட்டும் போகுது. அப்புறம் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு தகவல், எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லுவோம். இதை நான் உங்களுக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. இல்ல பதில் இல்ல. இதை சொல்லிட்டு நான் ஒண்ணு முடிச்சிடுறேன். அதோட நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. ஈரான் இதுக்கு என்ன பயன்படுத்தினது? அடுத்த கேள்வி. 1300 ஷாஹித். வெறும் ஷாஹித் 25 லட்சம் ரூபாய் பெருமாள் ஷாஹித். எவ்வளோ? 1300. இந்த 2 லட்சம் கோடிக்கு அது ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம க்ரூஸ் மிசைல், பலிஸ்டிக்ஸ் மிசைல் மட்டும் ஒரு 565. 57 க்ரூஸ் மிசைல். அது மாதிரி ஏர் டிஃபென்ஸ்ல இருந்து தடுக்கிற மட்டும் ஒரு 65 பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் மொத்தம். இவ்வளவுதான்.